தடவை பார்த்தீங்கன்னா 15 days ஓல்டு கிட்டன்ஸ் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஹாய் பெட் லவர்ஸ், இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட 15 days ஓல்டு கிட்டன் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மகிட்ட இல்லாத கலெக்ஷனே கிடையாதுங்க. எல்லா வெரைட்டிஸு, எல்லா கலரு, பியூர் போர்ஷியன், ட்ரெடிஷ்னல் லாங் ஹேர் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகாது, வெறும் 6000லேயே ஸ்டார்ட் ஆகுது. பியூர் ஹோம் ப்ரீட் கிட்டன்ஸு, நல்ல வெயிட், நல்ல குவாலிட்டி, ஹெவி போன்லேயே இருக்குது. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே லோ பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு பியூர் பர்ஷியன் வந்து எல்லாமே 13000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரீம் பஞ்சே இருக்குங்க. ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை பாருங்கள். கண்டிப்பாக எல்லா கிட்டன்ஸையும் வந்து ப்ரைஸு, ஜெண்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கங்க கால்லாம் பாருங்கள், ஹெவி போனுன்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் கோட்டட், இந்த கேட் தான் வந்து ட்ரிபிள் கோட்டடு. இந்த மாதிரி ட்ரிபிள் கோட்டடு ஹெவி போன், ஹெவி குவாலிட்டி எப்போ வரும்னா மதர் கேட்டுக்கு வந்து 10 மாதம் கேப், ஒரு டெலிவரிக்கும் அடுத்த டெலிவரிக்கும் 10 மாதம் கேப் இருக்கையில் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி வெயிட்டு குவாலிட்டி கொடுக்க முடியும். இது வந்து கலர் பார்த்தீங்கன்னாக்கா என்டராக டிஃப்ரெண்ட்டான கலரு. இது வந்து க்ரீமு வித் பீச் கலரும் கலந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? பாடியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எல்லாம் ஹேர் குவாலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. ஸோ வளர வளர தெரியும். இந்த இடத்துல எல்லாம் அப்படியே மார்க்கிங் வந்து பீச் வித் கலரில் இருக்கும். க்ரீம் வித் பீச் கலரு, ஜெண்டர் மேலு, ப்ரைஸ் 10000 ரூபாய் வருதுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜெண்டர் வந்து ஃபீமேலுங்க. பார்த்தா கிரே வித் ஒயிட் மாதிரி தான் இருக்கும், பட் அது கிடையாது. இவங்களுக்கு வந்து கோல்டன் ஷேடோ கலந்துருக்கும். டைலூட் கேலிக்கோன்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் கோட்டடு, ஹெவி போனு, நல்ல வெயிட்டு இருக்குது. ப்ரைஸ் வந்து 10000 ரூபா வருது. ஏஜ் வந்து 65 days ஆகுது. கலர் பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல பீச் கலருங்க. இது கோல்டன் ஷேட் கிடையாது. சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைலூட் கேலிக்கோவில் வந்து கிரே, ஒயிட்டு, கோல்டன் ஷேட் இருக்கும். பட் இது வந்து பீச் கலருங்க, வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், கால் பேட்டர்ன் பாருங்கள். பார்த்தா கிரே வித் ஒயிட் மாதிரி தான் இருக்கும், பட் இது கிரே வித் ஒயிட் கிடையவே கிடையாது. கிரே ஷேட் அதிகமாகவும் பீச் கலர் கம்மியாகவும் இருக்கும். ஒயிட் பேஸ்ட் வந்து காலில் மார்க்கிங்கில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் உங்களுக்கு மார்க்கிங் இல்லை பாருங்கள். ஒயிட் வந்து இந்த காலில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ கேட்டே வந்து ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் தான். டைலூட் கேலிக்கோலையே வந்து உங்களுக்கு இவங்க யூனிக்கான கலெக்ஷன் தான். பிகாஸ் ஒயிட் பேஸ்டே கிடையாது கேட் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா கோல்டன் டேபிங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற கலெக்ஷன் இவங்க. கோல்டன் டேபி வந்து நிறைய பேர் ரொம்ப விரும்பி கேட்பாங்க, பட் எல்லா டைமும் அந்த கலெக்ஷன் கிடைக்காது நமக்கு. ஜெண்டர் வந்து மேலுங்க. சரிங்களா? பயங்கரமான பேட்டர்ன்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. ஹேர் குவாலிட்டியும் பக்காவாக இருக்கும். ஹேர் வந்து ட்ரிபிள் கோட்டட் தான் இவனுமே. இவனுக்கு கரெக்டாக வந்து 65 days ஆகுது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8500 ரூபாய் வருதுங்க. இவன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யூனிக்கானது என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் பேர் ரெட்டுன்னு வச்சுருக்கோங்க. ஹைட் அண்ட் சீக் ரியலாகவே நல்லா விளையாடுவான். ஸோ இவனுக்கு வந்து 3.5 months ஆச்சு. ஒரு நம்மக்கிட்ட வந்து ஒரு 6 years ஓல்டு பேபி இருக்காங்க, விளையாடுறதுக்கு ஆள் இல்லை, சிங்கிளாக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு ரியலாகவே இவன் வந்து ஒரு நல்ல வந்து பேராக இருப்பான். ரெட்டுன்னு கூப்பிட்டா போதும், எங்கே இருந்தாலும் ஒடியாந்துருவான், அந்த அளவுக்கு இருப்பான். ஒரு சவுண்ட் விட்டாலே போதும். அதே மாதிரி தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட ஹீட்டு அப்படியே பக்கத்துலேயே வரிசையே தான் தூங்குவோம். அந்தளவுக்கு நம்ம கூடவே தான் இருப்பான். கிச்சனில் இருந்தால் கிச்சனில் இருப்பான். நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போகிறோம் அப்படின்னா கூட நம்ம வெளியே வர வெளியில் வெயிட் பண்ணுவோம் அந்த டோருக்கு வெளியில். ஸோ இத்தனை பெட்டு இருந்தாலும் இவங்கிட்ட வந்து இந்த பிஹேவியர்ஸ் இவங்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் 3 மாதம் வரை நானே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிற கேட்டு. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கிட்டியம்ஸு, மியோஸு, இந்த மாதிரி எல்லா ஃபுட்டுமே கொடுத்து நான் பழக்கியிருக்கேன். சரிங்களா? நான் கொடுத்துருக்க ஃபுட்டு எல்லாமே வந்து ப்ரீமியமான ஃபுட்டு தான் கொடுத்துருக்கேன். லோ குவாலிட்டி இருக்கிற ஃபுட்டு எதுவுமே நான் கொடுக்க கிடையாது. ஜெண்டர் வந்து மேலு, 3.5 மாதம் ஆச்சு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9000 ரூபாய் வருது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வந்து ஃபீமேலுங்க. சரிங்களா? 60 days ஓல்டு. கண்ணு பார்த்தீங்கன்னாக்கா கோழி குண்டு க்ரீன் கலரில் இருக்குங்க, நல்லா பாசிப்பயிர் கலரில் இருக்கும். பொதுவாகவே கிட்டன்ஸ் வந்து ஃபேஸ் லுக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஓரமாக இருக்கும். இதோட ஃபேஸ் லுக்கே வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பாருங்கள். சரிங்களா? ரொம்ப அழகான ஒரு ஃபேஸ் லுக் இது இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த லட்சணமான முகம் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியாது, எல்லா பெட்கிட்டையும். ஸோ இவங்களோட ஃபேஸ் லுக் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கண்ணு கலர் தான் இது இவங்களுக்கு ப்ளஸ்ஸே. ஒரு பாசிப்பயிர் கலரில் இருக்குங்க, நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். ஜெண்டர் ஃபீமேலு. ஏஜ் வந்து 65 days ஆச்சுங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபா வருதுங்க. இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா இஜெட் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. மேலு. ஏஜ் வந்து பார்த்திங்கனாக்கா 70 days ஓல்டு. செம்ம வந்து பேர் வந்து மைலோன் பேர் வச்சுருக்கோம். செம்ம ஆக்டிவுங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேட்டு. ஃபஸ்ட்டு இதனால் தானாகவே வந்து கேட்குறது, தனக்கு தேவையான விஷயங்கள் அவனே வந்து கேட்பாப்புல. அந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கிற கேட்டு. மதரே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு. சரிங்களா? ஒரு கிரேவி வேணும்னா நம்மக்கிட்ட வந்து கேட்குறது, ஃபுட்டு வேணும்னாலும் வந்து கேட்குறது. அது எப்படின்னா கிரேவினா ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ ஃப்ரிட்ஜ் கிட்ட வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்து கேட்பாப்புல இது வேணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எல்லாமே ப்ராக்டிஸ் ஆன கேட்டு தான்.
சரிங்களா. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 70 டேஸ் ஓல்டு. ப்ரைஸ் 6000 ரூபாய் தான் வருது. ஜெண்டர் மேலு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரீமுங்க. எக்ஸ்ட்ரீம்லேயே பட்டன் நோஸ். பட்டன் நோஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நோஸ் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கடுகு மாதிரி தான் பாயிண்டில் இருக்கும். இயர் பார்த்தீங்கன்னாக்கா இயர்கிட்ட பாருங்களேன், உங்களுக்கு ஒரு சைடு பிளாக்காக இருக்குது, ஒரு சைடு கோல்டனாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பியூர் பெர்ஷியனு லாங் கோட்டில் வருவாங்க சரிங்களா. ஏன் இந்த லாங் கோட்டு நாங்கள் பர்ஃபெக்டாக சொல்கிறோம் அப்படின்னா, டெய்லி க்ரூமிங் வந்து மஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறது. கால் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தீங்களா, இந்த சைடு ஃபுல்லாகவே பிளாக்ல இருக்கும். இதெல்லாம் வளர்ந்து வரும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த அழகே தெரியும். இவங்கெல்லாம் பியூர் பெர்ஷியன் ப்ரீடு சரிங்களா. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12500 வருதுங்க. டேஸ் வந்து 60 டேஸ் ஆகுதுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேன் மேலுன்னு சொல்லுவாங்க. வேன் மேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாடி ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டாகவும், தலையில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், காதுகிட்ட மைல்டாக க்ரே இருக்கா, டெய்ல் வந்து க்ரே கலரில் இருக்கும், காலில் பேட்டர்ன் வந்து க்ரே கலர் இருக்கும். மற்றபடி பாடி ஃபுல்லாகவே பியூர் ஒயிட்டு தான். இது ஹேர் வந்து ஃப்ளோரில் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேட்டு ஒரு 3/4 இன்ச்சு கேப்பில் தாங்க இருக்குது கேட்டு. 1 இன்ச் 3/4 இன்ச்சு தான் வந்து ஃப்ளோருக்கும் இவங்களோட ஹேருக்கும் இருக்கும். பர்ஃபெக்டாக க்ரூமிங் இருக்கணும் இந்த கேட்டுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து லென்த்தியான லாங் கோட்டுன்னு சொல்லுவாங்க. இது பியூர் பர்ஷியன் எக்ஸ்ட்ரீமுங்க. எக்ஸ்ட்ரீம் ப்ரைஸே வந்து 10000 ரூபாய் தான் வருது உங்களுக்கு இது. இவங்க வந்து ஒரு 6 மந்த் வளர்ற வரவே அந்த நோஸ் வந்து கண்ணை ஒட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு டியர்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ கொஞ்சம் வளர்ந்தக்கப்புறம் தான் அந்த டியர்ஸ் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். டெய்லியுமே க்ரூமிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ப்ரைஸ் 10 ரூபா தான் வருது. ஜெண்டர் மேலு, எக்ஸ்ட்ரீம் கிட்டன்னு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜெண்டர் வந்து மேலுங்க. ஐ பாருங்கள், யூனிக்கான கலெக்ஷன். நான் கிட்டத்தட்ட வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச கலெக்ஷன் ப்ளூ ஐ கிட்டன்ஸு. காதுகிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மைல்டாக ஹிமாலயன் அந்த கேட்டுக்கு இருக்கிற மாதிரி மைல்டாக க்ரே கலர் ஷேடு இருக்கும் சரிங்களா. பட் இது ஹிமாலயன் கிடையாது, அந்த பேட்டர்னில் இருக்கிற கேட்டு. சைஸ் பாருங்கள், உங்களுக்கு 70 டேஸ் ஓல்டு. சைஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லைனேஜ் நல்ல லைனேஜ். ப்ளூ ஐ பியூர் பர்ஷியனுங்க. இது வந்து டார்க் ஃபேஸ் கிடையாது, பியூர் பர்ஷியனில் வர்றது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஞ்சர் வித் ஒயிட்டு சரிங்களா. ஜிஞ்சர் வித் ஒயிட்டு. ரெண்டாவது பஞ்ச் ஃபேஸுங்க, பியூர் பர்ஷியனில் வருவாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13500 வருது. உங்களுக்கு சைஸ் பாருங்கள். இது வந்து டேபி மார்க்கிங் பார்த்தீங்களா பாடியில், ரெட் அண்ட் ஒயிட்லேயே வந்து டேபி மார்க்கிங் பாருங்கள். சைஸ் பாருங்கள். ஜெண்டர் வந்து மேலு, ஏஜ் வந்து 70 டேஸ் ஆகுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைலூட் கேலிக்கோங்க, பியூர் பர்ஷியன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் பேஸ்டு மிக்சரில் தான் இருப்பாங்க சரிங்களா. ஒயிட் கலந்த மாதிரி இருக்கும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா க்ரே கலரு, ஒரு சைடு வந்து பீச் கலரில் இருக்கும் சரிங்களா. கோல்டன் கிடையாது, பீச் கலரு. ஏஜ் வந்து 70 டேஸ் ஆகுது. பியூர் பர்ஷியனு, பஞ்ச் ஃபேஸு. ப்ரைஸ் வந்து 15 ரூபா வருதுங்க. நெகோஷியபிளுங்க ப்ரைஸு.